Hi hello friends, welcome to DMS Zone. நான் தான் உங்க சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கட்டில சர்வீஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச்ல தான் ஃபால்ட். சோ என்ன ஃபால்ட் அப்படிங்கறத லேட்டரா சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் பண்றது சப்ஸ்கிரைப். புதுசா பாக்குறீங்க அப்படினா கண்டிப்பா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கட்டில் ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். ஆக்சுவலா அந்த ஆன் ஆஃப் பண்ற கட்டில் சுவிட்ச் ஆன்லயே இருக்க மாட்டேங்குது. ட்ரிப் ஆகிட்டே இருக்கு அப்படினு சொல்லி தான் கஸ்டமர் நம்ம கையில கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம 230 வோல்ட் AC சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன், தண்ணி நல்லாவே ஹீட் ஆகுது. ஆனா ட்ரிப்பே ஆகல. உடனே ட்ரிப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஆனா நமக்கு ட்ரிப்பே ஆகல, நல்லாவே ஹீட் ஆகிருக்கு. ஆவி நல்லா குபு குபு குபுன்னு வருது. ஆக்சுவலா இந்த கெட்டில் சுவிட்சோட ஃபங்க்ஷன் குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்ததுமே ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆகிடும். ஆனா இங்க ட்ரிப்பே ஆகல. சோ அதுவும் ஒரு ஃபால்ட் தான். ஆக மொத்தத்துல இந்த கெட்டில் சுவிட்ச்ல தான் கோளாறு அப்படிங்கிறதுனால அந்த சுவிட்சை நம்ம மாத்திடுவோம். சோ கெட்டில் சுவிட்சை கழட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்டில் ரிமூவ் பண்ணனும். அதுல 3 ஸ்க்ரூ இருக்கு. 3 ஸ்க்ரூவையும் கழட்டினா ஹேண்டில் ரிமூவ் ஆகிடும். ஹேண்டில் இருக்க 2 ஸ்க்ரூ கழட்டணும் அப்படின்னா மேல இருக்க இந்த மூடியை கழட்டி ஆகணும். சோ அந்த மூடி லாக் டேப்ல இருக்கும். சோ அகட்டி விட்டு அப்படி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். 2 பின் தான். தென் இப்போ தெரியுற அந்த 2 ஸ்க்ரூவையும் நம்ம வந்து கழட்டிடலாம். ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் உதவி கொண்டு. இப்போ அந்த ஹேண்டிலோட டாப் கவர் தனியா நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ அந்த கெட்டில் சுவிட்ச் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்க சின்ன பார்ட் அதை எடுத்துடலாம். தென் இப்போ சுவிட்ச் மேல இருக்கக்கூடிய அந்த பட்டன் அதை நம்ம எடுத்துடலாம். ஜஸ்ட் சின்னதா ஒரு லாக் தான் இருக்கும். அப்படியே தூக்குனா வந்துரும். இப்போ இதுதான் கெட்டில் சுவிட்ச். இதுதான் நமக்கு ஃபால்ட் ஆனது. சோ இதுதான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ இதுல 2 வயர் கனெக்ட் ஆயிருக்கும். சோ அது ரெண்டையுமே நம்ம அன்பிளக் பண்ணிரலாம். இப்போ இந்த சுவிட்ச்ல ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டு லாக் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணா சுவிட்ச் நம்ம கைக்கு வந்துரும். இந்த 2 வயர் பாத்தீங்கன்னா சப்ளை வயர் தான். ஃபேஸ் வயரை மட்டும் சுவிட்ச் வழியா கண்ட்ரோல் பண்ணி காயிலுக்கு கொடுத்திருப்பாங்க. நியூட்ரல் டைரக்டா நமக்கு காயிலோட லிங்க் ஆகிருக்கும். இப்போ இந்த சுவிட்சோட பாட்டம்ல ரஸ்டான ஒரு குட்டி பிளேட் தெரியுதா? இதுக்கு பேர் தான் பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப். இந்த ஸ்ட்ரிப் ஆனது அதிகப்படியான ஹீட் ஏற்படும் போது விரிவடையும். அப்படி எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா சுவிட்சை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். சோ ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய பவர் சப்ளை கட் ஆகும். சோ கெட்டிலும் ஆஃப் ஆகிடும். அந்த ப்ராசஸை ப்ராப்பரா இந்த கெட்டில் சுவிட்ச் பண்ணல அப்படிங்கிறதுனால புதுசா நம்ம ஒயிட் கலர்ல மாத்த போறோம். ஜஸ்ட் கலர் மட்டும் தான் சேஞ்ச். எல்லா ப்ராசஸும் சேம் தான். இப்போ சேம் பிளேஸ்ல இந்த சுவிட்சை வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிட போறோம். ஒரே ஒரு ஸ்க்ரூ தான். இப்போ விசிபிள் பண்ற இந்த பார்ட் வழியா தான் ஹீட் சுவிட்சோட ஸ்ட்ரிப்புக்கு போகுது. சோ ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆகுது. இந்த பார்ட் ரொம்பவே முக்கியம். ஒரு டனல் மாதிரி செயல்படுது. ஆக்சுவலா இதோட ப்ராசஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. டனல் வழியா ஹீட் போகுது, ஸ்ட்ரிப் ஹீட் ஆகுது, எக்ஸ்பென்ஷன் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆகுது. சூப்பர்ல. ஓகே, இப்போ அந்த கெட்டில் சுவிட்ச் மேல ஆன் ஆஃப் பட்டனை வச்சிருவோம். தென் கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஃபேஸ் இன்புட் அண்ட் ஃபேஸ் அவுட்புட் 2 வயர் தான். இப்போ அந்த ஹேண்டிலோட டாப் கவர் போட்டுடலாம். டாப் கவர் போடுறதுக்கு முன்னாடி வயர்ஸை ப்ராப்பரா ரூட் பண்ணிடணும். அதுக்கான சின்ன காடி கொடுத்துருக்காங்க. சோ அதுல பொசிஷன்ல வச்சு லாக் பண்ணிடலாம். நல்ல விஷயம். இப்போ அந்த ஹேண்டிலோட டாப்ல 2 ஸ்க்ரூ இருக்கும். சோ அந்த 2 ஸ்க்ரூவையும் போட்டதுக்கு அப்புறமா மூடியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிரலாம். தென் ஹேண்டிலோட பாட்டம்ல ஒரு ஸ்க்ரூ அதையும் போட்டு லாக் பண்ணிரலாம். தென் இந்த கெட்டிலோட மூடி அதுல 2 பின் இருக்கு. சோ அந்த 2 பின்னையும் இந்த ஹேண்டில்ல இருக்க அந்த 2 ஹோல்ல வச்சு லாக் பண்ணிரலாம். ஈஸி தான். இப்போ நம்ம அதுல கொஞ்சம் தண்ணியை ஃபில் பண்ணிக்கிட்டு சப்ளை கொடுத்து செக் பண்ண போறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த சுவிட்ச் ட்ரிப் ஆகணும் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பாத்துடலாமா? சுவிட்ச் ஆன் பண்ணமே தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆவி நல்லா குபு குபு குபுன்னு வருது. இப்போ விசிபிளா பார்த்தாலே தெரியும் குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்ததும் ஆட்டோமேட்டிக்கா இந்த சுவிட்ச் ட்ரிப் ஆகிடுச்சு. பை சான்ஸ் இந்த சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆகல அப்படின்னா தண்ணி அதிகமா சூடாகும், சுண்டிக்கிட்டே போகும், காயில் சீக்கிரமா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ ட்ரிப் ஆகல அப்படின்னா கண்டிப்பா இந்த கெட்டில் சுவிட்சை மாத்திடுங்க. அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you.